அது பொங்கலுக்கு வராத போது வந்து கொஞ்சம் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிட்டாங்க அவங்க எல்லாம். அதுவும் புது வருஷம் அதுவுமா வந்து அறிவிப்பே எப்படின்னா, அந்த படம் தள்ளி போகுதுன்ற அறிவிப்பு தான் லைக்கா நிறுவனம் குடுத்துச்சு. அதனால கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருந்தது. ஆனா, அந்த படத்தோட ட்ரெய்லரு, அதேபோல படத்தோட அந்த 2 பாடல்கள், இதெல்லாம் பார்த்த பிறகு வந்து ரசிகர்கள் உற்சாகமா தான் இருக்காங்க. நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அந்த படத்துக்கு. மிகப்பெரிய வசூலும் வந்து அமையும். ஏன்னா, படம் வந்து நல்ல ஸ்டைலிஷா ஒரு ஒரு ஆங்கில பட மாதிரி வந்து வந்திருக்கு. அதனால நிச்சயமா வந்து நல்லா போகும். சார் அந்த ஆங்கில படம்னு சொன்னீங்க. இப்போ அந்த ரிலீஸ் ஆன டேட் டிலே ஆச்சுல்ல சார். அது காரணமே ஒரு ஆங்கில படம் தான். பிரேக் ஆமா, டவுனா ஆமா. பிரேக் டவுன் நெனைக்கிறேன். பிரேக் டவுன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில படத்தோட ரீமேக் தான் அது. ரைட்ஸே இல்லாம இது பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போகுதுன்னு சொன்னாங்க. உண்மையா சார் அது? ஆமா. அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நாளைக்கு ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது. முன்னையெல்லாம் தமிழ் படங்கிறது தமிழ்நாட்ட தாண்டி எங்கேயும் பெருசா தெரியாது. அதனால வந்து எத பத்தியும் கவலைப்படாம அவ்வை சண்முகி மாரி படம்லாம் எடுக்க முடிஞ்சுச்சு அவங்களால. ஆனா இப்ப அப்படி இல்ல. உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. ஒரே நேரத்துல 100 நாடுகளுக்கு மேல் ரிலீஸ் ஆகுது. இப்ப கங்குவா படம்லாம் ஒரே நாளில், ஒரே நேரத்துல 100 நாடுகளுக்கு மேல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணாலும் ஈஸியா தெரியும். அதுவும் அஜித் படம். நிச்சயமா பல நாடுகள்ல ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த ஒரிஜினல் படத்துக்காரன் பார்த்துட்டு வந்து அத காப்பிரைட் பண்ணான்னு வச்சுக்க, காப்பிரைட் இன்ஃப்ரிங்மென்ட்ன்னு இறங்குனான்னா அவ்வளோதான் காலி ஆயிடும். 100 கோடி கூட அவன் நஷ்டஈடு கேட்பான். அந்த பிரச்சனைக்காக வந்து நம்ம ரைட்ஸை வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சாங்க. அதுல கொஞ்சம் இழுபறி ஆயிடுச்சு. அந்த தொகை 50,00,000, 1,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுவும் ஒரு காரணம்.